வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்று ஆகஸ்ட் 9 அதிகாலை கல்கத்தாவில் நடந்த கிரைம் ஸ்டோரியானது இன்று வரைக்கும் அந்த கேஸ் சென்று கொண்டிருப்பது மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை, தெரிந்த ஒரு சரித்திரமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த கேஸ். அதை பற்றி நம்ம வீடியோல பேச போறோம். வாங்க போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. கல்கத்தா கேஸ் மூலமாக இந்த அளவுக்கு இழுத்தடித்து செல்கிறது என்றால் அதற்கான பெரும் காரணங்கள் இருக்குவென்று அன்னைக்கே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த காரணம் பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக இன்னை வரை இருக்கிறது என்றால் இந்த கேஸை இதுவரையும் முடித்துக் கொள்ளாத அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த கேஸ் இன்னும் நீண்டு கடைசியில் மறைந்து போகும். இதுபோலதான் ஸ்ரீமதி கேஸையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல்தான் இந்த கேஸும் நடைமுறைக்கு செல்லும். அப்படி பார்க்கையில் தான் இந்த கேஸு நடைமுறைக்கு வந்து மீண்டும் இழுத்தடித்துக் கொண்டே போகிறது என்றால் நமக்கு நினைத்து பார்க்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். இதில் பெரும் புள்ளிகள் அடங்கியிருப்பதனால் தான் இந்த கேஸ். இதற்காக இந்த சஞ்சய் ராயை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள், இந்த சந்தீப் கோஸை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். பின்னணியான திருப்பங்கள் மீண்டும் மக்கள் மத்தியில் எழுகிறது, மீடியா மத்தியிலும் கிளறிக்கொண்டே வருகிறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போறோம். பெரிய சஸ்பென்ஸ் காத்திருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய ஆவணங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி திரும்பவும் பேசுவோம். கேஸை தொடங்கிவிட்டு இந்த அளவுக்கு நீட்டடிக்கும் போதே மக்களுக்கே சந்தேகம் வரும். மக்கள் அதில் நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழலில் ஏற்படும் காரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சில விஷயங்களை பற்றி ஒரு ஆடியோவும் வெளியாகியிருக்கிறது. அந்த ஆடியோ மூலமாக போராட்டத்தில் இறங்கியிருக்கும் மக்களை வெடிவைத்துக் கொள்வதற்கான ஆடியோ வெளியாயிருக்கிறது. இப்பேற்பட்ட பல தடயங்கள் ஆடியோ மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறானா? எந்த தைரியத்தில் இப்படியெல்லாம் செய்கிறது என்று பார்த்தால் பின்னணிகள் நமக்கு கேட்க தோன்றும். கிளறிக்கொண்டே இங்கே உளறிக்கொண்டே இருக்கிறது நம் நாடு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், மாநிலம் நம் கையில் இருந்தால் நம் அரசு தலைமை என்ன வேணாலும் செய்யலாம் என்று நம் இந்திய நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியாமல் தவிக்கிறோம். அப்படித்தான் இன்னைக்கும் இந்த கேஸ் மூலமாக இருக்கிறது. நம்ம நினைத்தது போலதான் ஆரம்பத்தில் என்ன கதைகள் உருவானதோ அதை போலதான் இது திட்டமிட்டு ஒரு கொலை வழக்காக கடைசியாக மாறப்போகிறது என்று நமக்கு அன்னைக்கே சொன்னது போலதான் இன்னைக்கும் நடைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் அந்த பெரிய மருத்துவமனைக்கு இந்த பெண் அத்தனை சில ரகசியங்களை கண்டுபிடித்ததன் மூலமாக இந்த பெண்ணை அவர்கள் கொன்று தீர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கேஸை அவ்வளோ ஈஸியா தூக்கி மறைக்கலாம் என்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தூக்கி மறைப்பதற்கான முயற்சிகளும் இருந்திருக்கிறது. காரணம், இதில் தக்க சமயமாக நம் கல்கத்தா சிஎம் அளவிற்கு உள்ளில் இருப்பதனால்தான் இந்த கேஸை அவ்வளவு சீக்கிரம் மறைத்து விடலாம் என்று தைரியத்தில் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் சிபிஐ அதிகாரிகள் இந்த கேஸை மூடி மறைக்க முடியாமல் ஒவ்வொரு விஷயங்களை கிளறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆதாரங்களை கொண்டு வரும் நமக்கு அதிர்ச்சியை திணிக்கிறது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியான சம்பவங்கள் இன்னைக்கு வெளிக்கொண்டே வந்திருக்கிறது. அந்த அதிர்ச்சி சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும் அளவிற்கு கேட்பாடிகள் வந்து வாங்குவதற்கு ஆள் வராமல் இல்லை. அந்த ஆஸ்பத்திரியில் முடங்கப்படும் கேட்பாடிகளை இவர்கள் அதில் இருக்கும் உறுப்புகளை விற்று அதில் 200-300 கோடி பணம் ஊழலாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எங்கே கொண்டு செல்லப் போகிறது என்று பார்த்தால் இந்த லாபத்தில் அந்த நாட்டின் முதலமைச்சரும் அதில் கோர்த்திருப்பது இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணையில் மம்தா பானர்ஜி இறங்க வேண்டிய சூழலில் இன்னைக்கு இந்த கேசு தள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்கிறானா? என்ன எல்லாம் நம் நாட்டில் நடக்கிறது என்று பார்த்தால் திகைப்பாக இருக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழலே வந்திருக்கிறது. பாருங்கள், கிட்டத்தட்ட பெரிய தலைமையே இங்கே பங்கு கொள்ளும் போது இந்த கேஸை நம்ம எங்க வரைக்கும் கொண்டு செல்ல போகிறோம் என்பது தானே தெரியும். அப்படி பார்த்தால் இந்த கேஸை முன்வைத்து நடத்துபவர்களுக்கு மிரட்டல் தானே போகும். அப்படிப்பட்ட மிரட்டல் தான் அந்த ஆடியோ வெளியீடு. நீங்கள் போராட்டத்தில் குதித்தால், போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தால் உங்களுக்குள் ஒவ்வொரு மரணங்கள் வெடிகுண்டாக மாறும் என்பதற்கான சில தலைமை பங்குகள் அங்கே ஆடியோவில் வெளியிடும் போது கேட்கும் போதே நமக்கு இந்த நாடு சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படித்தாங்க இந்த கேஸ் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. 2 நாள்ல கேஸ் முடியும், 3 நாள்ல கேஸ் முடியும், 10 நாள்ல முடியும் என்று இழுத்துக்கொண்டே போகும்போதே தெரிகிறது இந்த கேஸ்
பெரிய கைகள் அங்கே நுழைந்திருப்பது என்று. இந்த கேஸை நிச்சயமாக நீதி நிலைநாட்ட விடுவார்களா, நீதி நிலைநாட்ட வைப்பார்களா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்த்து பார்த்து நம் கண்கள் தேய்ந்து தேய்ந்து அழுகை மட்டும்தான் மிச்சம். சட்டம் இங்கே நீதிக்கு போராடி கொண்டிருக்கும், அநீதி நடப்பதை தடுக்க முடியாமல் தவிக்கும் மக்களின் உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் இந்த கேஸில் என்ன தீர்ப்புகள் வரப்போகிறது என்று இன்னு வரைக்கும் மக்கள் குழப்பத்தில் இருக்கும் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? அப்படி இருக்கிறது இந்த கல்கத்தா கேஸ் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படித்தான் இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது இதே கேஸ் தான் நம் தமிழ்நாட்டில் ஸ்ரீமதி கேஸில் மூடி மறைத்தார்கள். பல கேசுகள் வழியாக பெரிய கைகள் கோர்த்த போது அந்த கேசுகள் மூடி மறைந்தது. இன்று வரைக்கும் அதற்கான விளக்கமும் தகுந்த ஆதாரங்களும் வெளியாகவில்லை. அந்த கேசு அதோடு மூடிவிட்டது. இதுதாங்க நடக்கும். தப்பு செய்தவன் உள்ளே சென்றான், வெளியே வருவான், மீண்டும் அந்த தவறை செய்வான். நம் நாடு இப்படித்தான் இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த கேஸ் மூலமாக நீங்கள் தலைமை பங்கு வைத்த நீங்களே இதில் ஆதாரத்தோடு உரிமை கொண்டாடும் போது எங்கே நாங்கள் தப்பிக்கப் போகிறோம்? சிஎம்ஐ உள்ளிழுக்கும் அளவிற்கு இந்த கேஸ் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கேஸிலிருந்து நமக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் நான் சொல்கிறேன். இந்த கேஸை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த கேஸை சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் மற்ற நாடுகள் இதில் தலையிட்டு பெரிய ஆதாரத்துடன் இந்திய ஒரு சமூகமாக தலையிட்டு இந்த கேஸை நல்ல ஒரு தீர்ப்பை அடைய நமக்கு செய்ய முன்வர வேண்டும். அப்போதுதான் இந்த கேஸுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நீதிபதிகளும் ஜட்ஜுகளும் நமக்காக ஆதாரங்களை கொண்டு தீர்ப்பார்கள். சிபிஐ அதிகாரிகளும் பல கேசுகள் வழியாக அவர்கள் நடைமுறைக்கு செல்ல முடியாமல் கேஸை முடித்துக் கொள்வதற்கான பல ஆதாரங்களை கொண்டு வந்து கேஸ் முடியாமல் போகிறது என்றால் பல விளக்கங்கள் தடுமாறுகிறது என்றுதானே அர்த்தம். இப்படி இருக்கும்போது ஒரு பெண் ஒரு நாட்டின் தலைவராக இருந்துவிட்டு 200-300 கோடி வசூல் கம்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்டை வளர்த்துவது எந்த வகை நியாயம்? இறந்தது பெண், நாட்டை ஆளுவதும் பெண், என்னங்க நியாயம் இது? அப்படி என்று சொல்ல வைக்கிறது மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான விளக்கம் நமக்கு போக போக தெரியுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேஸ் முடிவுக்கும் ஒருவரை நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் என்பதை தான் மீண்டும் தொடர்கிறோம். மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மீண்டும் இது போன்ற தகவலை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களின் கடமை. இந்த நம் நாடு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்ற முன்னோக்க பார்வையில்தான் நாங்கள் இந்த கேஸ் மூலமாக பேசிக்கொண்டே வருகிறோம். இதற்காக சப்போர்ட்டை கொடுத்து ஆதரவை கொடுக்குமாறு வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு